வெளிநாடு சென்று திரும்பிய விக்னேஷ் சிவன். உருகிய நயன்தாரா. திரண்டாகும் போஸ். இயக்குனர் விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் காதலித்து கடந்த 2022ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். அவர்களுக்கு உயிர் உலக் என்ற 2 மகன்கள் இருக்கிறார்கள். விக்னேஷ் சிவன் இப்போது எலசி என்ற படத்தை இயக்கி வருகிறார். லலித் படத்தை தயாரிக்க இதில் பிரதீப் ரங்கநாதன், எஸ்.ஜே. சூர்யா, கீர்த்தி ஷெட்டி உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். படத்தின் ஷூட்டிங் கடந்த 10 நாட்களாக மலேசியாவில் நடைபெற்றது. இந்தச் சூழலில் ஷூட்டிங்கை முடித்து திரும்பிய விக்னேஷ் சிவன் குறித்து நயன்தாரா உருக்கத்துடன் போஸ்ட் போட்டிருக்கிறார். போடா போடி படம் மூலம் இயக்குனராக அறிமுகமானவர் விக்னேஷ் சிவன். முதல் படத்திலேயே சிம்புவை ஹீரோவாக கமிட்டாக்கி கவனம் ஈர்த்தார். அதேபோல் சரத்குமாரின் மகள் வரலட்சுமி, நடிகை சோபனா என பெரிய ஸ்டார் வேல்யூவுடன் படம் உருவானது. ஸ்டார் வேல்யூ மட்டுமின்றி கதை ரீதியாகவும் சிறப்பாக அமைந்தது. ஆனால் படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. நானும் ரொடிதான் 2012ஆம் ஆண்டு வெளியான போடா போடி தோல்வி அடைந்ததை அடுத்து 3 வருடங்கள் திரைப்படம் இயக்காமல் இருந்தார். அதனையடுத்து விஜய் சேதுபதி ஒத்துக்கொள்ள நானும் ரொடிதான் படத்தை இயக்கினார் விக்னேஷ் சிவன். தனுஷ் தயாரிப்பில் உருவான அப்படத்தில் நயன்தாரா நடித்தார். படம் மெகா பிளாக்பஸ்டர் ஆனது. இதன் மூலம் அனைவரும் திரும்பிப் பார்க்கும் இயக்குனராக மாறினார் விக்னேஷ். நயன்தாராவுடன் திருமணம். இந்த படத்தில் நடித்தபோதுதான் விக்னேஷ் சிவனும் நயனும் காதலிக்கத் தொடங்கினர். பல வருடங்கள் லிவிங் டுகெதரில் இருந்தவர்கள் கடந்த வருடம் திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு உயிர் ருத்ரோனில் ஏன் சிவன், உலக் தெய்வீக் ஏன் சிவன் என 2 மகன்கள் இருக்கிறார்கள். 2 குழந்தைகளையும் வாடகை தாய் மூலம் அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். அது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஆனால் வாடகை தாய் விவகாரத்தில் இருவரும் எந்த விதிமீறலையும் செய்யவில்லை என்பது அரசு சார்பில் நடந்த விசாரணையில் தெரியவந்தது. எஸ்.ஜே. சூர்யா. விக்னேஷ் சிவன் இப்போது எலசி என்ற படத்தை இயக்கி வருகிறார். லலித் படத்தை தயாரிக்க இதில் பிரதீப் ரங்கநாதன், எஸ்.ஜே. சூர்யா, கீர்த்தி ஷெட்டி உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் இதில் முக்கிய வேடத்தில் நடிக்கிறார் என்று கூறப்படுகிறது. படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. வெளிநாட்டில் ஷூட்டிங். இந்தியாவில் சென்னை, கோவை உள்ளிட்ட இடங்களில் நடந்த ஷூட்டிங் அடுத்த கட்டமாக மலேசியாவில் நடைபெற்றது. இதற்காக விக்னேஷ் சிவன் மலேசியா சென்றிருந்தார். இந்தச் சூழலில் படத்தின் ஷூட்டிங்கை முடித்துவிட்டு சென்னை திரும்பியிருக்கிறார் அவர். விக்னேஷ் சிவன் திரும்பியதை அடுத்து நயன்தாரா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விக்னேஷ் சிவனை ரொம்பவே மிஸ் பண்ணினேன் என உருக்கமாக தெரிவித்திருக்கிறார். விக்னேஷ் சிவனும் தனது மகன்கள் உயிர் உலக் ஆகியோரை வாஞ்சையோடு அணைத்தபடி போஸ்ட் கொடுத்திருக்கிறார். அந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகியுள்ளன. முன்னதாக அஜித்தின் 62வது படத்தை விக்னேஷ் சிவன் இயக்குவதாக இருந்தது. லைகா நிறுவனம் தயாரிப்பதாக இருந்தது. ஆனால் அவர் கூறிய கதையின் 2ஆம் பாதி தயாரிப்பு தரப்புக்கு பிடிக்கவில்லை என்பதால் அதை மாற்ற சொல்லியது. ஆனால் அதை ஏற்க மறுத்த விக்னேஷ் சிவன் அந்த படத்திலிருந்தே வெளியேறினார் என்பது குறிப்பிடத்தக்கது.